தேனீ கூட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல். தேனீ கூட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு நோயற்ற அதிக தேன் எண்ணிக்கையை கொண்ட அதிக மகசூல் அளித்த தேன் பெட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுத்த பெட்டியில் நவம்பர் மாதத்தில் சூப்பர் அறைகளை அகற்றிவிட்டு புழு அறையினை மூடிவிட வேண்டும். அதிக தேனீக்கள் இருப்பதால் இடப்பற்றாக்குறை காரணமாக ராணி தேனீ அறைகள் தானாகவே 3-4 நாட்களில் உருவாக தொடங்கிவிடும். ராணி தேனீயின் அறைகள் காம்பு வடிவில் இருக்கும். சிறிய அளவில் உள்ள ராணி தேனீயின் அறைகளை கிள்ளிவிட வேண்டும். அறைகள் தோன்றி 10 முதல் 12 நாட்களில் ராணி தேனீ வெளிவந்துவிடும். புதிய ராணி தேனீ வருவதற்கு முன்பாக பெட்டியை பிரிக்க வேண்டும். ராணி தேனீ அறையின் அடிப்பகுதி கருமையாக மாறுவது ராணி தேனீ சில மணி நேரத்தில் வெளிவருவதை உணர்த்தும் அறிகுறியாகும். புழு அறையை மட்டும் கொண்ட புதிய தேனீ பெட்டியை சுத்தமாக துடைத்து ராணி தேனீ அறை தேனீ முட்டை, புழு, தேன், மகரந்தம் மற்றும் தேனீக்கள் முதலியவற்றை கொண்ட 3 சட்டங்களை தேர்வு செய்து அவற்றை தாய் பெட்டியிலிருந்து பிரித்து எடுத்து புதிய தேன் பெட்டியில் வைக்க வேண்டும். பிறகு பெட்டிகளை மேல் மூடியை வைத்து மூட வேண்டும். பின்னர் கயிறினால் கட்ட வேண்டும். தேனீக்கள் வெளியே செல்வதை தடுக்க பெட்டியின் துவாரங்களில் நுழைவாயிலில் துணியை வைத்து அடைக்க வேண்டும். புதிய தேனீ பெட்டியை தாய் பெட்டியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தள்ளி வைக்க வேண்டும். புதிய ராணி தேனீ வெளிவருவதற்கும் பெட்டிகளை தாய் பெட்டியிலிருந்து பிரிப்பதற்கும் 1 மணி நேரம் இருந்தால் வெளிவரும் புதிய ராணி தேனீயை இதர தேனீக்கள் எளிதில் ஏற்றுக்கொள்ளும்.